ஏன், எதுக்கு, எப்போ, எங்க, எப்படி, எதனால, யாருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுடைய மைண்ட் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்காமலாம் இருக்காது. இதுக்கெல்லாம் லைப்ரரி, கூகுள் சர்ச், விக்கிபீடியா, மதர் கௌரி இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நமக்கு பதில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல கடைசியா வரக்கூடிய ஒண்ணுதான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இவர் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு. அயன்மேன் படத்துல வரக்கூடிய ஜார்வஸ் மாதிரி எந்திரன் படத்துல சிட்டியை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க, இந்த பாட்டு எந்த ராகம்னு சொல்லு, நீங்க இந்த பாட்டுல ஸ்ருதியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட பதில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க பாட்டு பாடி காமிச்சா கூட, அப்படின்னு நீங்க பாடுனீங்கன்னா கூட அது எந்த பாட்டு எந்த படத்துல வருது அப்படின்னு தெளிவா சொல்லிடும். பதில் மட்டும் கிடையாது, டிசைன், கோடிங், ஐடியாஸ், இந்த மாதிரி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு நபர் தான் ஏஐ. அண்ணன் கூடயே இருப்பேன், அண்ணனுக்கு எடுப்பா துடுப்பா, அண்ணன் எங்க போனாலும் அண்ணனுக்கு கூடயே இருப்பேன், அண்ணனுக்கு இடது கை வலது கை எல்லாமே நான் இருப்பேன், எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். அப்படியா, அப்போ ஒரு பிரியாணி ஒண்ணு செஞ்சு கொடு அப்படின்னா பிரியாணி எல்லாம் செஞ்சு தராது, பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நமக்கு கொட்டாய் வந்தா சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் கொட்டாய் வருது, நிலாவுல ரெண்டாவதா கால வச்சது யாரு, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, உங்களில் யார் அடுத்த பிறகு தேவா, இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கும். சரி, இதுலயே நமக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கு. ஜெமினி, சாட் ஜிபிடி, கிளவுட், கோபைலட், குரூப், இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கு. இதுல ஒரு நாளை எடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி கேட்போம், அது எந்த மாதிரியான பதில் கொடுக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? நாலுமே ஒரே மாதிரியான பதில் தான் கொடுத்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பறவைங்க முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற பழக்கம் இருக்கு, அதனால முட்டை தான் முதல்ல வந்துச்சு, பரிணாம வளர்ச்சியில தான் கோழி அதுக்கப்புறம் உருவாயிருக்கு அப்படின்னு பதில் கொடுத்திருக்கு. சோ இந்த கேள்விக்கான பதில் முதல்ல முட்டை தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கோழி வந்துச்சு. சரி, அந்த முட்டை முதல்ல எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம், பட் அது நம்ம பார்த்து. சரி, இப்போ நம்ம இதுக்கான பதில் முதல்ல முட்டை தான், அதுக்கப்புறம் தான் கோழி. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். உனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்குமா இல்ல உதய அண்ணாவை பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் ஜெமினி, அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, அதனால இந்த ஊருக்கு அவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு அவங்களுடைய அருமை பெருமைகளை சொல்லிட்டு, நான் ஒரு ஏஐ, எனக்குன்னு சொந்தமா எந்த வித விருப்பு வெறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. அடுத்தது கிளாட், சேம் ஒரே மாதிரியான பதில் தான் கொடுத்துருக்கு. அடுத்தது குரூப் கிட்ட போனோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோடைய அருமை பெருமைகளை சொல்லிட்டு, நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுறேன், எனக்கு விஜய் அண்ணாவை தான் பிடிக்கும், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ட், மாஸ், ஆக்ஷன், டான்ஸ், அவர் தியேட்டர்ல வந்த தியேட்டர் அதுரும், இந்த மாதிரி சினிமாவை பத்தி சொல்லியிருக்கு. இதுல ஹைலைட் சாட் ஜிபிடி தான். அவங்க ரெண்டு பேரும் யாரும் உனக்கு தெரிஞ்சவங்களா, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு, நம்ம பேசலாம் அப்படின்னு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்டிருக்கு. இத்தனைக்கும் அவங்க யாருன்னு வேற கேட்டிருக்கு, நக்கல் அவனுக்கு தெரியாமையா கேட்டிருக்கோம். சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் பண்றது சரியா தப்பா? ஃபர்ஸ்ட் ஜெமினி, வானம் பூமி, கருப்பு சிவப்பு, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி கல்யாணத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்லிட்டு, உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இது உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிருச்சு. நல்ல பதில். அடுத்தது சாட் ஜிபிடி, நல்லது கெட்டதை சொல்லிட்டு, சரியான நபர் சரியான டைம்ல அமைஞ்சா பண்ணிக்கோ, சந்தோஷமா இருக்கும், சரியான நபர் அமையல அப்படின்னா பண்ணிக்காத, அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. நல்லா தான் சொல்லியிருக்கு. அடுத்தது கிளவுட் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, கல்யாணம் பண்றது முக்கியம் கிடையாது, நம்ம யாரை பண்றோம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்கு. அடுத்தது குரூப், கல்யாணங்கிறது கட்டாயம் கிடையாது, சிங்கிளாவே பர்பஸ்ஃபுல்லா சந்தோஷமா நிறைய பேர் வாழ்றாங்க, ஆனா ஒரு நல்ல மனுஷன் இல்ல பொண்ணு ஒரு துணையோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு தனி ஃபீல், அது ஒரு வேற மாதிரியான டீப் ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இந்த மாதிரியான ஒரு பதில் இதுகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ஆமா இல்ல, இல்ல நல்ல மனுஷன் நம்பிடாத, கருப்பு சிவப்பு வேண்டாம், எதுவுமே பார்க்காம சொன்னா கேளு, வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுக்காம, அப்படித்தான் நல்ல மனுஷங்களோட வாழ்றது உண்மை இல்ல, ரொம்பவும் நல்லா இருக்கும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, பாய்.